இன்றைக்கி நம்ம கடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொதி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. சொதி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து உருளைக்கிழங்கு கூட்டு. உருளைக்கிழங்கு கூட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கொஞ்சம் வத்தல் தூள் கூட போடுங்கக்கா. எத்தனை ஸ்பூன் போட்டிங்க? ரெண்டு போட்டிருக்கீங்களோ? போடுங்கக்கா. சின்ன ஸ்பூன் தானேக்கா, கூட கொஞ்சம் போடுங்களா. ஏன்னா சொதி குழம்பு வந்து எப்போவுமே வந்து காரம் கம்மியாக இருக்குமா. அந்த கலரே வந்து டார்க் ரெட்டாக வரணும்க்கா. அப்படின்னா தான் கரெக்டாக நம்ம, ஏன்னா இவ்வளோ உருளைக்கிழங்கு போடுவோம் பார்த்தீங்களா நிறையா. அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் போடுவீங்களா? உருளைக்கிழங்கு உடைக்காமல் அப்படி லைட்டாக உப்பு போட்டாச்சுலாக்கா? உப்பு லைட்டாக போட்டு இந்த இருக்குல்லாக்கா, இந்த டார்க் ப்ரௌனிஷ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்ண்ணா. இதுதான் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் சாப்பாடு. இதுக்கு என்னெல்லாம் கொடுப்பீங்க? தயிரா? தயிர் இருக்குது, ரசம் இருக்குது. ரசம், தயிர், ரசம், ஊறுகாவா? நார்த்தங்காய் ஊறுகாய். எனக்கு இதுக்கு இன்னொன்று உண்டுக்கா, இந்த இஞ்சி தீயல்பாங்க. இஞ்சி பச்சடி மாதிரி இருக்கும், கருப்பட்டி போட்டு பண்ணுவாங்கள்ல, அதுவும் நான் சொல்லிடுறேன். அது எல்லோரும் அது சாப்பிட மாட்டாங்க. இந்த இதே ரெண்டே போதும். ஏன்னா நம்ம ரேட்டு கம்மியாக தானே கொடுக்கும். அப்படி யாராவது அதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா பார்த்துக்கணும் என்ன. ஆனால் அதுவும் நல்லாயிருக்கும். அது மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க இங்கே உள்ள பிள்ளைமார் வந்து அது இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இஞ்சி கூட்டு தான் மெயின். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு நம்ம வச்சு சாப்பிடுவோம்ல, இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல். எங்கள் ஹோட்டலில் என்னது செவ்வாய்க்கிழமை தோறும். சரி, அப்படி போட்டு உப்பு போட்டாச்சுல? உப்பு போட்டு அப்படி போட்டு லைட்டாக அப்படி போட்டுருங்கக்கா. இது வந்து உடையக்கூடாது. உடையாமல் அப்படியே தீயை குறைச்சிருங்க கொஞ்சம். கொஞ்சம் இந்த மசாலா மட்டும் அதில் அப்படி மேக்னேட் ஆனால் தான் அந்த உரைப்பு அந்த உருளைக்கிழங்கும் சேரும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரிக்கா.